வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. மிதமான காலச்சூழல் திருப்பயணிகள் அனைவருக்கும் இதமாக இருந்தது. முன்னதாக திருத்தந்தை லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது சிறப்பு வாகனத்தில் வலம் வந்து அங்கு நிறைந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். சரியாக காலை 10 மணிக்கு திருத்தந்தை தனது புதன் மறைக்கல்வி உரையை தொடங்கினார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இதன் பிறகு திருத்தந்தை தனது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. Credere nella morte e risurrezione di Cristo e vivere la spiritualità pasquale infonde speranza nella vita e incoraggia a investire nel bene. அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே, நமது எதிர்நோக்காக விளங்குகின்ற இயேசுவை பற்றிய நமது தொடர்ச்சியான புதன் மறைக்கல்வி உரையில் இன்று நாம் மனித உடன்பிறந்த உறவையும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற இயேசுவின் கட்டளையையும் கருத்தில் கொண்டு சிந்திப்போம். கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்து பாஸ்கா ஆன்மீகத்தை வாழ்வது வாழ்க்கையை நம்பிக்கையால் நிரப்புகிறது மற்றும் நன்மையில் முதலீடு செய்ய நம்மை ஊக்குவிக்கின்றது. குறிப்பாக இது உடன்பிறந்த உறவை நேசிக்கவும் வளர்க்கவும் நமக்கு உதவுகிறது. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெளிவாக கண்டுகொண்டதை போன்றது. சந்தேகத்திற்கு இடமின்றி இது சமகால மனிதகுலத்திற்கு பெரும் சவால்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. உடன்பிறந்த உறவு என்பது மனிதாபிமானமிக்க ஒன்றிலிருந்து எழுகிறது. நாம் உறவுகளை வளர்த்துக் கொள்ள தகுதியானவர்கள். நாம் விரும்பினால் நமக்குள் உண்மையான பிணைப்புகளை உருவாக்க முடியும். நம் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே நம்மை தாங்கி வளப்படுத்தும் உறவுகள் இல்லாமல் நாம் உயிர் வாழவோ வளரவோ கற்றுக்கொள்ளவோ முடியாது. இந்த உறவுகள் பல வடிவத்திலும் ஆழத்திலும் மாறுபட்டவை. ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் ஒன்றாக இருக்கும் போதும் ஒன்றாக வாழும் போதும் நம்மை சுற்றியுள்ள மக்களுடன் ஏதோ கடமைக்கான இணைந்திருத்தலை அல்ல, உண்மையான இணைந்திருத்தலை அனுபவிக்க முடிந்தால் நமது மனிதத்தன்மை அதன் முழுமையான வெளிப்பாட்டை காண்கின்றது. நாம் நம்மையே தனிமைப்படுத்திக் கொண்டால் தனிமையாலும் சுயநலத்திற்காக மட்டுமே மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளும் ஒரு தன்னலத்தன்மையாலும் நோய்வாய்ப்படும் ஆபத்து உள்ளது. பின்னர் அந்த நபர் உண்மையிலேயே கொடுக்க தயாராக இல்லாமல் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒருவராக மாறுகிறார். இன்றும் கூட உடன்பிறந்த உறவு என்பது ஒரு குறிப்பிட்ட விடயமாக தெரியவில்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். அது உடனடியாக ஏற்படுவதில்லை. பல மோதல்கள், உலகம் முழுவதும் பரவியிருக்கும் ஏராளமான போர்கள், சமூக பதட்டங்கள் மற்றும் வெறுப்புணர்வுகள் இதற்கு நேர்மாறாக இருப்பதை காட்டுகின்றன. ஆனாலும் உடன்பிறந்த உறவு என்பது அழகானது, ஆனால் சாத்தியமற்றது என்ற கனவோ அல்லது ஒரு சில லட்சியவாதிகளின் விருப்பமோ அல்ல. அதை அச்சுறுத்தும் இருள்களை கடக்க நாம் அதன் மூலங்களுக்கு திரும்ப வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பகைமையின் நஞ்சிலிருந்தும் நம்மை விடுவிப்பவரிடமிருந்தும் ஒளியையும் வலிமையையும் பெற வேண்டும். சகோதரர் என்ற வார்த்தை மிகவும் பழமையான மூலச்சொல்லிலிருந்து வருகிறது. அதாவது கவனித்துக் கொள்வது, இதயத்தில் வைத்திருப்பது, ஆதரிப்பது மற்றும் தக்க வைப்பது. இது ஒவ்வொரு மனிதருக்கும் பொருந்தும் போது அது ஓர் அழைப்பாக மாறுகிறது. சகோதரர் அல்லது சகோதரியின் பங்கு என்பது உறவை குறிக்கிறது. ஒரே இரத்தத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நாம் அடிக்கடி நினைக்கின்றோம். உண்மையில் கருத்து வேறுபாடு, பிரிவு, வெறுப்பு கூட அந்நியர்களிடையே மட்டுமல்ல, உறவினர்களிடையேயும் உறவுகளை எவ்வாறு சீர்குலைக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம்.
புவியியல் அல்லது கலாச்சார தோற்றம், மதம் அல்லது கோட்பாடு ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அசிசியின் புனித பிரான்சிஸ் அனைவருக்கும் உரையாற்றிய வாழ்த்துச் செய்தியை மீண்டும் சிந்திக்க வேண்டியதன் அவசியத்தை இது காட்டுகிறது. அனைவரும் சகோதரர் சகோதரிகளே என்பது புனிதர் அனைத்து மனிதர்களையும் ஒரே நிலையில் உள்ளடக்க நினைத்த வழியாகும். ஏனெனில் அவர்கள் மனித மாண்பு, உரையாடல், வரவேற்பு மற்றும் மீட்பின் பகிரப்பட்ட எதிர்காலத்தை கொண்டுள்ளனர் என்பதை அவர் அங்கீகரித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அசிசியின் ஏழை மனிதரின் இந்த அணுகுமுறையை மீண்டும் முன்மொழிந்தார். 800 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது அனைவரும் உடன் பிறந்தோர் என பொருள்படும் பிரத்தல்லி தூத்தி என்ற திருமடலில் அதன் பொருத்தத்தை எடுத்து காட்டுகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உலகளாவிய உடன் பிறந்த உறவின் வரவேற்பு அடையாளத்தை குறிக்கும் அனைவரும் என்ற வார்த்தை கிறிஸ்தவத்தின் ஒரு அத்தியாவசிய அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. இது தொடக்கத்திலிருந்தே அனைவரின் மீட்புக்காக பகிரப்பட்ட நற்செய்தியின் அறிவிப்பாக இருந்து வருகிறது. ஆனால் ஒருபோதும் இது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கோ மட்டும் சொந்தமானதாகவோ அல்ல. இந்த உடன் பிறந்த உறவு இயேசுவின் அன்பு கட்டளையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது புதியது, ஏனென்றால் அவர் அதை முழுமையாக நிறைவேற்றினார். இறைத்தந்தையின் திருவுளத்தின் முழுமையான வெளிப்பாடாக அவரது அன்பு மற்றும் சுய தியாக மூலம் நாமும் ஒரே இறைத்தந்தையின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவில் உண்மையான சகோதரர் சகோதரிகளாகவும் மற்றவர்களை அன்பு கூறவும் அவர்களுக்காக நம் வாழ்க்கையை கொடுக்கவும் முடிகின்றது. உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் என்று யோவானர் செய்தி கூறுகிறது. அவரது பாடுகள் நெருங்கும் போது அவரது மண்ணுலகுக்குரிய காலம் நிறைவடைய போகிறது என்பதை மணமகன் அறிவார். என்ன நிகழப் போகிறதோ என்று அவர் அச்சமடைகிறார். அவர் மிகவும் பயங்கரமான வேதனையையும் கைவிடலையும் அனுபவிக்கிறார். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த நிகழ்வு ஒரு புதிய கதையின் தொடக்கத்தை குறிக்கின்றது. சீடர்கள் உண்மையிலேயே அவரது சகோதரர்களாகிறார்கள். இயேசுவினுடைய இறப்பின் துயரத்தின் மூலம் மட்டுமல்ல, குறிப்பாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உணர்ந்து தூய ஆவியை பெற்று அவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தொடங்கும் போது இது நிகழ்கின்றது. சகோதரர் சகோதரிகள் சோதனைகளில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கிறார்கள். தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் முதுகை திருப்புவதில்லை. அவர்கள் ஒன்றாக அழுது மகிழ்ந்து ஒன்றிப்பு, நம்பிக்கை மற்றும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருத்தலை நோக்கி செயல்படுகிறார்கள். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டுமென்பதே என் கட்டளை என்ற இயேசுவே நமக்கு கொடுக்கும் ஆற்றல் இதுதான். இறந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அளித்த சகோதரத்துவம் என்பது சுயநலம், பிரிவினை, ஆதிக்கம் ஆகியவற்றின் எதிர்மறையான தர்க்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும் அன்பு மற்றும் நம்பிக்கையின் பெயரில் நமது இறையழைத்தலுக்கு நம்மை மீட்டெடுக்கின்றது. உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசு அவருடன் நடக்க வழியை காட்டியுள்ளார். இதன் காரணமாக நாம் அனைவரும் உண்மையிலேயே உடன் பிறந்தோராக உணர்ந்து ஒன்றித்து வாழ்கின்றோம். அன்பர்களே, இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது ஆசீரை வழங்கினார். Dominus vobiscum, et cum spiritu tuo, sit nomen Domini benedictum, ex hoc nunc et usque in saeculo, adiutorium nostrum in nomine Domini, qui feci caelum et terra, benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus.